முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது. மக்கா இன்னைக்கு இருக்கு அப்பாடே காடு தாண்டா இது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இதுலலாம் அப்படி ஒரு புலி மட்டும் அப்படி நடந்து ஓச்சுன்னா எப்படி இருக்கும்? அங்க பாருங்க யானை நிக்கி தெரியுதா? டேய் மச்சான் யானடா. இப்பவே கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்குதுங்க சொல்ல போனா. வேலை அந்த ஒத்த யானை மட்டும் இந்த நேரம் அப்படி ரோட்ல வந்து கபடி விளையாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏ மச்சான் டைப்பர் போட்டு வந்திருக்கியாடா? பேம்பர்ஸ் எனக்கு ஏதோ சரியா படலைங்க. நிஜமாங்க எனக்கு சரியா படலை. ஏன்னா இந்த இடத்துல வந்து யானையோட சாணி வாடம் அப்படியே கூப்பிடும். ஒத்த யானை. டே மாப்பிள வாடா 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 நிக்காதடா வாடா. இங்க பாருங்க. ஏ பாய் கைஸ். இங்க பாருங்க மான பாருங்க. பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு. புள்ளிமானுங்க இது. இந்த காட்டுக்குள்ள என்ன மிருகம் இருக்குன்னே தெரியாதுங்க. ஏன்னா புலியே இருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ யானையை பார்த்ததுக்கே கழியிறோமே. புலியெல்லாம் பார்த்துருந்தோம்னா இந்த நேரம் புலிசாத வெளியே வந்திருக்குமே. நம்ம மசனக்குடி விலாகை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணுறோன்னு நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி ஒரு பிளானை பண்ணி ஒன்றும் இல்லை 10:30 மணிக்கு தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நாங்கள் கூடலூர்லேருந்து மசனக்குடி போகிற ரோடுங்க. இது கூடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த ரோடு. கூடலூர் பஸ் ஸ்டாண்டை ஒட்டின மாதிரி ஒரு ரோடு நேராக போகுங்க. அந்த ரோடு தாங்க மசனக்குடி ரோடு. நீங்கள் அதில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணுற மாதிரி வியூ ஆகும். முக்கியமான ஒன்று, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃப்டியாக வாங்க. ட்ரிங்க் பண்ணி இருக்காதீங்க. ஏன்னா குளிர் அடிக்கும்னு நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வருவீங்க. அது வந்து எப்படி குளிருக்கு பயந்துட்டு உயிரை விட்ட கதையாயிடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் நீட்டாக வாங்க. குளிர் வந்தால் வந்துட்டு போட்டு ஒரு வாரமாக நிற்கிறீங்களா, டீயை குடிக்கிறீங்களா, டீ கடை அதுக்காக தான் அங்கங்கே போட்டிருக்காங்க. ஆனவரை காட்டிலையும் எதுக்கு டீ கடை போட்டிருக்காங்கன்னா இதுக்காக தான். ஏன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு பெண்டு மிஸ் ஆச்சுனாலும் அவ்வளோதான். அப்படியே மேலேருந்து குதிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நேராக கீழே போயிடலாம். என்ன போகிற நேரத்தில் உங்கள் பாடி மட்டும்தான் போகும், மற்றபடி உங்கள் உசுறு எதுவுமே வராது. சொல்லப்போனால் அந்த வண்டியே உங்ககிட்ட இருக்காது, அந்த மாதிரி ஆயிரும். அதனால் பேசிக்காக சரக்கு அடிச்சுட்டு வராங்க. முக்கியமாக நல்லா ஒரு தரமான ஹெல்மெட் போட்டுவாங்க. இப்படி பெண்டிலெல்லாம் ஹார்ன் அடிங்க. ஏன்னா ஹார்ன் அடிக்காமலே போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்டில் பஸ்ஸுக்காரவங்க வந்தாங்கன்னா அவங்க எப்படி திரும்ப வளையிறாங்க. பஸ்ஸுக்காரவங்க இப்போ நான் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன்னா அவரோட அந்த பாடி இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட்டு பாடி அப்படியே என் வண்டியில் வந்து உரசுற மாதிரி போகும். ஆனால் அவங்க எப்படி தான் ஓட்டுறாங்கன்றது எனக்கு தெரில. பட் ஆனால் நம்மளும் கொஞ்சம் சேஃப்டியாக போய்க்கணும் இல்லைங்க. நம்மளுக்கு கிடைக்கிற சின்னூண்டு சந்தை வந்து நம்ம அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி நம்ம இல்லை நான் வந்து ராஜர் பரம்பரை ஏறி தான் போவேன் அப்படின்னு போனோம்னா பஸ்ஸுக்கு நடுவில் போயிடுவோம். அப்புறம் பஸ்ஸுக்கு அடியில் நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு மேலே பஸ் இருக்கும், அதுக்குள்ளே பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. டோட்டலாக பஸ்ஸோட வெயிட்டுக்கு அதுக்கும் நசுங்கிடுவோம்னே சொல்லலாம். சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுமலை அப்புறம் மசனக்குடி இது எல்லாமே டோட்டலாக கவர் பண்ணிட்டு வர போகிறோங்க இந்த விலாகில். அது அங்கங்கே கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்து போய்க்கங்க. ஏன்னா நைட்டு வர்றவங்க முக்கியமானதுன்னு ஊட்டி கூடலூர் ரோடெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இடத்துல வந்து அது என்ன ஆச்சுன்னே தெரில. 2 வீலரில் வர்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையாவாங்க. 4 வீலரில் வர்றவங்களுக்கெல்லாம் சேஸே தெரிச்சு போகிற அளவுக்கு பள்ளம் இருக்குது இங்கே அங்கங்கே. அதனால் கொஞ்சம் மெதுவாகவே வாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சீசனுக்கு வரணுங்க. அதாவது எப்படின்னா வச்சுக்கோங்களேன், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம். இந்த 4 மாதத்தில் வந்தீங்கன்னா பனியா நம்ம ஊர்லலாம் புகையாக தானே போகும், இங்கெல்லாம் கட்டியாக போகும். அந்த மாதிரி அதாவது பனி கட்டின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ கூட ரீசெண்டாக இப்போ ஊட்டி நியூஸ்லலாம் வந்திருக்குமே, ஊட்டியில் பனிமழை பெய்கிறது அப்படின்ட்டு நிறைய டூரிஸ்ட் அதனாலே வர்றாங்க அந்த பனிமலை பார்க்கறதுக்காக. ஆனால் அந்த பனிமலைங்கிறது ஒவ்வொரு சில இடத்துல மட்டும்தான் பெய்யும். ஊட்டி ஃபுல்லாக பெஞ்சிச்சுன்னா இந்த நேரம் ஊட்டியே குட்டி காஷ்மீர் ஆகிருக்கும் இல்லைங்க. நம்ம முதுமலை நம்ம போயே ஆகணும்டா என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ முதுமலைக்கான ரோடு வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சமாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா வீடே இல்லை பாருங்கள், இங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள் வீடே இல்லை. பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள், முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது. அடங்கக்கா மக்கா இன்னைக்கு இருக்கு ஆட்டம். இது தாங்க அந்த இது மேலே புளியை படுக்க வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே புலிக்கு ஒரு டிராயிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி எங்களை பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சி 2 குத்து திம்முன்னு குத்த போகிறாங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. எங்க அப்பா டே காடு தாண்டா இது. டே இது ஊரே இல்லையடா டேய்.
நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் தெரியுதா எல்லாமே? இங்க பாருங்க, இந்த சைடு ஒரு வீடுக்குன்னு இல்லை, ஒரு ஊருக்குன்னு இல்லை, ஒரு போர்டுக்குன்னு இல்லை, சொல்லப்போனா ஒரு வழியே இல்லை, சொல்லப்போனா காடு தான். ஐயோ, இன்னைக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன் என் வாழ்க்கையிலே, நிஜமாங்க. உங்களுக்காக வரும்போது தான் நான் வந்து இந்த இடத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். இங்க வந்து யானை அப்படி உள்ளுக்குள்ள நின்னாலும் அசால்ட்டா தெரியுங்க. பட்ட பகல்ல வந்திருக்கோம், எதுவும் வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கங்க. வந்தாலும் சரி அப்படி ஒரு வாரமா நின்றுட்டு போட்டும். ஒரு பயமா இருக்குங்க. ஏன்னா யானையெல்லாம் இருந்துச்சுன்னா 4 வீலர்னா ஜம்முன்னு உள்ள உட்காந்துக்கலாம். 4 விண்டையும் தூக்கணுமா, உள்ள அப்படியே பாட்டை அமுத்தி போட்டு அப்படியே சைலண்டா கார் ஆஃப் பண்ணி போட்டு உட்காந்துக்கலாம். ஆனால் 2 வீலர்னா என்னங்க பண்றது? நாங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா யானை துரத்திட்டு வரும், திரும்ப முடியாது. ஐயோ, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. இதுல வேற நான் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு பாருங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். பாருங்க, ஃபுல்லா டீப் ஃபாரஸ்ட்டுங்க. இதுக்கு அந்த பக்கமும் ஃபாரஸ்ட், இதுக்கும் அந்த பக்கமும் ஃபாரஸ்ட். இதுலலாம் அப்படி ஒரு புலி மட்டும் அப்படி நடந்து ஓச்சுன்னா எப்படி இருக்கும்? சைட்ல இருந்து பார்க்கவே ஐயோ த்ரில்லிங்கா இருக்குல்ல. டோன்ட் பார்க் தி வெஹிக்கிள் பை தி ரோட் சைட். பார்த்தீங்களா, போர்டே அங்கங்க வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா வண்டியை ஒரு ஓரமா பார்க் பண்ணவே கூடாது. போனா எடுத்து போயிட்டே இருக்கணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கடை இருந்தா மட்டும்தான் நிறுத்தணும். அங்க பாருங்க யானை நிக்கிது, தெரியுதா? டேய் மச்சான், யானைடா, யானை நிக்கிது தெரியுதா? அங்க பாருங்க, அந்த அந்த இதுக்குள்ள பாருங்க, யானை நிக்குது. பார்க் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே மெதுவா மூவ் பண்ணலாம், ஏன்னா முன்னாடி வண்டி எதுவும் வரல. அங்க பாருங்க யானை நின்றுட்டு இருக்கு, ஒத்த யானைங்க, செம்மைய கெத்தா நின்றுகிட்டு இருக்குல்ல. பாருங்க எவ்வளவு அழகா போயிட்டு இருக்குன்ட்டு. ஸோ நினைச்சே பார்க்கல. இங்க பாருங்க சாணி வாட தூக்குதுங்க. நல்ல வேலை நடு ரோட்ல நிக்கல. வாடா மச்சா, வாடா மச்சா. அது இருக்குண்டா மாப்பிள, அந்த புதருக்கு அந்த பக்கம் தான் இருக்கும், ரோட்டு மேல நிக்காது. அது பகல்ல நிக்காது, காலையில டைம்னா வச்சுக்கவேன். அது வந்து இந்த ரோடோட ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்றதுக்காக அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம்னு தண்ணி குடிக்க போயிட்டு இருக்கும். நிறைய ஏகப்பட்ட விஷயத்துக்கு போகும். திடீர்னு பாத்ரூமுக்கு கூட ரோடு கிராஸ் பண்ணி அங்கிட்டு போனாலும் போகும். சத்தியமா யானை நின்றுச்சுங்க அந்த இடத்துல. அது வந்து ஒத்த யானைங்க. அது மட்டும் ரோட்ல மட்டும் வந்து நின்று இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், உங்க கூட நான் பேசிக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன். இந்நேரம் எட்ராமாப்பில் ஓட்டத்தன்ட்டு வண்டியை கீழே போட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா ஒன்று, யானை வந்துச்சுன்னா நம்மளால வண்டியை சடனா திருப்ப முடியலன்னா வண்டியை ஆஃப் பண்ணி போட்டு கீழே போட்டு ஓட ஆரம்பிச்சிடணும் வந்த வழியே. ஏன்னா பின்னாடி ஏதாச்சும் ஒரு வண்டி வரும், அந்த வண்டியில ஏறிக்கலாம். அப்படி யானை துரத்துச்சு, இல்லை பின்னாடி எதுவும் வண்டி வரல, யானை அழுத்தி பிடிச்சி நம்ம கிட்ட வந்துகிட்டு இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிக்கிட்டு உடனேல கால் அடிக்கிற அளவுக்கு ஓடணும். இங்க பாருங்க, வழித்தடமாங்க இது. யானை வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகிற ஒரு இடமாமா. அதுக்கு ஒரு ஓவியமே வரைஞ்சி வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கங்க. ஆனா நல்லா இருந்துச்சு சொல்ல போனா. அது தூரத்துல, அதாவது அழகை வந்து ரசிக்கணும், அடையணும்னு நினைக்கவே கூடாது. அந்த மாதிரிதான் கதையே இது. இப்போ ஒரு யானையே நின்றுட்டு இருக்குன்னா அது வந்து அழகா தான் இருக்கும், ஆனா அழகுல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அந்த காலத்துல இருந்து பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என் மாப்பிள்ள பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு பயம். ஏய் மச்சா, ஏ மச்சா, டைப்பர் போட்டு வந்திருக்கியாடா? பேம்பர்ஸ் மேமி போக்கோ பேண்ட்ஸ். ஏய் எனக்கு ஏதோ சரியா படலைங்க, நிஜமாங்க எனக்கு சரியா படலை. யானையெல்லாம் பார்த்தா என்ன ஆகும்? ஐயோ ஒன்றும் இல்லை, அப்படி தும்சாங்கையில் பிடிச்சி ஒரு சொல்லட்டி நிலத்துல ஒரு அடி அடிச்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன். இந்த வடிவேலு பார்சல் கொடுக்க போவார்ல கும்பகோணத்துக்கு, எங்கள் அக்கா இல்லை என்னது, அது நல்ல காமெடி தாங்க. அது வந்து என்னன்னா, எங்கள் அக்காவுக்கு வச்சு வத்த குழம்பு அப்படிங்கிற மாதிரி வரும்ல, ஒரு அடி அடிச்சோன்னு தெரிக்குமே, அந்த மாதிரி தெரிச்சு போயிடுவாங்க நம்ம. அதுங்களுக்கெல்லாம் நம்ம சீல் கட்ட மாதிரி தான். ரத்தம் தான் பார்த்தீங்கன்னா இங்கு. தூரத்தில் ஏதோ தெரியுது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, மேபி. ஏன்னா இத்தாம்பெரிய காட்டுக்குள்ளெல்லாம் ஒரு ஒரு சாரிங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்னாதான் யானை நிற்கிதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து யானையோட சாணி வாடை அப்படியே குப்பிடு. அங்கே நிற்கிது வருங்க யானை. நிற்கிதா தெரியுதா? இன்னும் காட்டுறேங்க, தெரியுதா? ஒத்த யானை. டே மாப்பிள, வாடா வாடா வாடா, நிக்காதடா, வாடா. டே வாடா, திட்டுவாங்கடா. நான் இப்பதானே சொல்லிட்டு வந்தேன். அதான்
அந்த ஸ்மெல்லு அடிச்சிச்சுங்க, அந்த யானையோட சாணத்தோட ஸ்மெல்லு. இங்க பாருங்க. பாய் கைஸ், எல்லாம் சூப்பரா இருக்குங்க. எனக்கு வந்து ஐயோ ரெண்டாவது யானையை பார்த்தோன்னே இன்னும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க கை கால்லாம். எனக்கு அடுத்த யானை எங்க இருக்கும், அடுத்த யானை இங்க நிக்குமா, இங்க நிக்குமா, இல்ல ரோட்ல நிக்குமா, இல்ல எங்கேயாச்சும் இருந்து ஓடி வருமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணலாவே இருக்குதுங்க. ஏன்னா இதுக்கு அந்த பக்கம் இங்க பாருங்க, இதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லா காடு தான். இந்த காட்டுக்குள்ள என்ன மிருகம் இருக்குன்னே தெரியாதுங்க. ஏன்னா புலியே இருக்குன்னு சொல்றாங்க, புலி சிறுத்தை எல்லாமே இருக்குன்றாங்க. இங்க பாருங்க மைசூர் பஸ். ஏன்றா இப்படி திரியுறீங்க, முடியலங்க. ஐயோ யானையை பார்த்ததுக்கே கழியிறோமே, புலியெல்லாம் பார்த்துருந்தோம்னா இந்த நேரம் புலிசாத வெளியே வந்திருக்குமே. யானையோட தந்தமே என்ற கை சோடுக்கு இருக்குங்க, என் கை சோடுக்கு இருக்கு. அதை இப்படி விட்டு நெஞ்சில விட்டு தூக்குச்சுன்னா எப்படி இருக்கும்? ஐயோ என்னடா எப்படா இந்த காட்டுக்குள்ளெல்லாம் ரோட ஓட்டிங்கன்ற மாதிரி இருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் யார் தெரியுமாங்க? அந்த காலத்துல இருந்த பிரிட்டிஷ்காரங்க தாங்க. அவனுங்க என்ன பண்றது, உல்லாசமா இருக்கணும், குழு குழுன்னு இருக்கும் இந்த ஏரியா அப்படின்னு சொல்லி இங்கிட்டு பாதையை போட்டு இந்த பக்கம் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இப்படியே தாங்க போயிட்டு இருக்கு. இதுக்குள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் அந்த காலத்துல ஜீப்பில் அழுத்திட்டு போயிருந்திருக்காங்க. இப்பெல்லாம் எத்தனை யானையை பார்த்துருப்பாங்க. இப்பவே அங்கங்க தனித்தனியா நின்றுகிட்டு இருக்குதுங்க. இது தனித்தனியா நிக்கிறதுக்கு எல்லாம் குடும்பமா நின்னாங்கன்னா ஒரு ஃபேமிலி போட்டோவாச்சும் எடுக்கலாம். மக்கா குடும்பமாவே நிக்க மாட்டேங்கிறாங்களே, நின்னா தனியா தான் நிக்கணும், இல்லைன்னா நிக்கவே கூடாது. அந்த மாதிரி நின்றுறானுங்க. இங்கிட்டு பாக்குற நேரத்துல இங்கிட்டு வந்துருமா, ஐயோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸாவே இருக்குங்க சொல்ல போனா. சரின்ட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா இங்கிட்டு ஒரு யானை நிக்குது. என்னடா இது, யானை பண்ணையாடா இது, அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ஏதோ ஒரு யானையை பார்த்துடலாம். ஆனால் நுணுக்கமாக பார்த்துட்டு வரணும். ஒரு ஸ்மெல் அடிக்கும். அது எப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்ம மாட்டு சாணி இருக்குல்ல, நம்ம நார்மலாக ஒரு மாடு இருக்கும்ல, இந்த பசு மாடெல்லாம் இருக்கும்ல, பசுமாட்டு சாணி மாதிரி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். எதுக்கு கார் நிறுத்தியிருக்காங்க? அட பாவிகளா, பயந்தேட்டண்டா. காரெல்லாம் நிறுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா போன வண்டி நிற்கிதுன்னா அங்கே வந்து யானை இருக்குதுன்னு அர்த்தம். அது வந்து ஒவ்வொரு இன்டிமேஷன் மாதிரி தாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லிடுவாங்க, இங்கெல்லாம் குடியெல்லாம் இருக்கிறாங்கடா, இதெல்லாம் பழங்குடியினர்கள்ங்க, இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக இங்கேயே தான் இருக்காங்க. அதாவது இவங்களோட தாத்தா பீரியட்லேருந்து இப்போ வரைக்குமே எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. பாருங்க எல்லாரும் ஆணும் வாயை பழந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. யானை எதுவும் மாட்டுமான்ட்டு. எதுவும் மாட்டாது, ஏன்னா அங்கே தான் 2 யானை நிற்கிது. போங்க, ரோட்டில் எதுவும் நின்ற போகுது. பஸ்ஸுக்குள்ளே தானே இருக்காங்க, ஜாலியாக விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு யானை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வாட்டில் நடு ரோட்டில் நின்று டான்ஸ் ஆடும். நம்ம தான் 2 வீலரில் போயிட்டுருக்கோம். வந்துச்சுன்னா வச்சுக்கல, போலீஸ் வண்டி எப்பயுமே இருக்குங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்ட்ஸாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க இந்த ஏரியாவில் பழக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து சரக்கு அடிக்கிறது, அப்படியே வண்டியை ஓரமாக நிறுத்தி வேடிக்கை பார்க்கறது. முக்கியமான ஒன்றுங்க, நீங்கள் குரங்குங்களுக்கு கூட பாவம் பார்த்து ஃபுட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய காட்டில் ஒரு சின்னோண்டு ஒரு கொஞ்சோண்டு ஒரு பழங்குண கிடைக்காது அந்த குரங்குக்கு. நீங்கள் கொடுக்குற அந்த சாப்பாடை வச்சு தான் அது வந்து உயிர் வாழுமா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா இவங்க எழுதி போகிறத வந்து ஒரு மனிதாபிமானம் இல்லாதவங்கன்னு நம்ம நினச்சிட்றோம். கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மனிதாபிமானம் இல்லாதவங்கன்னு நம்ம நினச்சிட்றோம். உணவளிக்காதீர்கள், விலங்குகளுக்கு உணவளிக்காதீர்கள். அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுக்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது குரங்காக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அது மிருகமாக மாறிடுங்க. ஏன்னா அது மிருகங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அது வந்து நம்ம வீட்டில் இருக்க பெட்டு மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ இந்த குரங்குக்கிட்ட போயிட்டு நான் வம்புழுத்தேன்னா அந்த குரங்கு திருப்பி என் சட்டையை பிடிக்கும், என்றாம அவனை சொன்னேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தாங்க. சொல்லப்போனால் இங்கே பாருங்க, யானையோட சாணி எல்லாமே கிடக்குது. சொல்லப்போனால் இதுக்குள்ளே தான் யானை இருக்குது. எல்லா இடத்துலையுமே யானை இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த காட்டு ஃபுல்லாக யானை தாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா முதுமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதுமலை அந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாங்க. டைகர் வந்து இங்கே இருக்காது, ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த் ஃபாரஸ்ட். அதாவது நான் சொன்னேன்ல அந்த 10 மலை, அந்த 10 மலையில் எந்த மலையில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரில. இந்த பக்கம் எதுவும் வரக்கூடாதுன்னு இன்றைக்கி கடவுளை வேண்டிக்கிறேன் நான். சொல்லப்போனால் இந்த காடு வந்து நல்லா தாங்க இருக்குது, அழகாக இருக்குது. சொல்லப்போனால் காடு வந்து எந்த குறையுமே இல்லை. ஒரு காடுக்கான ஒரு அமைதி இருக்குது, பீஸ் இருக்குது. பட் எனக்கு என்ன ஒரு பயம்னா, நம்ம மனிதர்கள், அதுங்க மிருகங்க. யானை கூட போய் நம்ம சண்டை ஓட முடியுமா? 1 டவுன் நிற்க முடியுமா யானை கூட?
முடியாதுல்ல. புலி கூட போய் போட்டி போட்டு பார்த்துக்க முடியுமா? முடியாதுல்ல. மனுஷனுங்கன்னா மனுஷனுங்க கூட தான் சண்டை போட முடியும். யானைங்க, புலிங்க, காட்டெருமைங்க கூடலாம் சண்டை போட முடியாது. அதுக்கு தாங்க அந்த பயம் லைட்டாக புளியை கரைக்குதுங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் இந்த ரோடை இப்போ பாருங்க, அடுத்த விளாக்லலாம் நான் இந்த பக்கம் வந்தேன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் கூட வந்து கலகல 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 போன வருஷம் அங்கே யானை பார்த்தேன், இந்த வருஷம் இங்கே யானை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்திருப்பேன். பட் ஆனால் இதாங்க நான் என் வாழ்க்கையிலே அதாவது நான் பிறந்ததுலேருந்து இப்போ தாங்க இந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரே உங்களுக்காக தாங்க. நிஜமா சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரே உங்களுக்காக தான். எங்கேயாச்சும் ஒரு டீ கடை இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த காட்டுக்குள்ளே நல்லா ஒரு டீயை குடிச்சிட்டு அந்த இடத்துல உட்காந்துருந்து அப்படியே இந்த இடத்த வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே டீ கடை ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் இங்கே இருக்கிற மரங்கள்லாம் இருக்குல்லங்க, இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இருக்குதுங்க. அதனால தான் அங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குதுன்னு. நம்ம ஊரில் வளர்க்குற மரம்லாம் வேப்ப மரம், ஆலமரம், அப்புறம் அரச மரம், புளிய மரம், இந்த மாதிரி டம்மியான மரங்கள் தான் இருக்கும். இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜத மரங்கள். ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தை வச்சு எல்லாமே ரெடி பண்ணலாம். இந்த மரத்தெல்லாம் பாருங்க, கட்டி கூட பிடிக்க முடியாது. இங்கே பாருங்க காட்டாறு, இந்த மாதிரி இடத்துல தாங்க யானை, புலி இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும். அந்த தெரியுது பாருங்க மாப்பிள்ள, அங்க பாரு. எனக்கு தெரிஞ்சு முதுமலை அந்த இதுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பாருங்க ஒரு ஒத்த யானை நின்றுட்டு இருக்குங்க. அந்த மேலே 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 அந்த தெரியுதா, ஒத்த யானை மெஞ்சிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ அழகா நின்றுட்டு இருக்கு பாருங்க. மக்கா ஐயோ டேய், அங்க ஒரு யானை நின்றுட்டு இருக்கு பாருங்க. அதான் நினைச்சேன், அங்க ஒரு யானை நின்றுட்டு இருக்கு இந்த மரத்துக்கு பேக் சைடு. இல்லைங்க, அங்கிட்டு போயிட்டு காட்டுறேன். இங்க ஒரு யானை நின்றுட்டு இருக்கு இந்த மரத்துக்கு பேக் சைடு. நில்றா, இது என்னடா யானையாடா? ஏய் வழி விடுங்க. அங்க ஒரு யானை நின்றுட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? மக்கா இது என்னடா இது தெரியுதா? அந்த மரத்துக்கு பேக் சைடு பாருங்க. தெரியுதா அந்த யானைய? ஆனா இங்க டீ கடை எல்லாம் எங்கேயும் இருக்காதாண்ணா? இன்னும் போகணுமா கொஞ்ச தூரம்? அங்க வேறுங்க மக்கா எப்படி நின்றுட்டு இருக்குன்னு. இன்னும் மரத்தை ஒட்டியே நின்றுட்டு இருக்கு. ஆனா அது வளர்ப்பு யானையாண்ணா? சரிண்ணா, நான் காட்டு யானைன்னு நான் போட்டுக்கிறேன்டா. வளர்ப்பு யானைடா. பாருங்க எவ்வளவு அழகா நின்றுட்டு இருக்குன்னு. அந்த யானை மட்டும் இல்லைங்க, என்ன ஏகப்பட்ட யானை இருக்கு. வளர்ப்பு யானைன்னு நினைச்சு காட்டு யானைகிட்ட போய் மாட்டிக்கிட்ட கதையாயிர போகுது. வாங்க அந்த பக்கம் போயிட்டு டீ கடை இருக்கா. டே மாப்பிள்ள வாடா டே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு 38 கிலோமீட்டர், மசனக்குடிக்கு 6 கிலோமீட்டர். இன்னும் மசனக்குடியே நம்ம வரலங்க, இப்பதான் முதுமலைக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். என்னதுரா அது? வரவேற்பு மற்றும் பல்நிலை என்னதுரா மாப்பிள்ள இது? ப்ரோ இது என்னது ப்ரோ? அண்ணா இது என்னது? தெப்பக்காடுங்கிறாரா அவரு? ஊட்டி. ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஊரே ஒன்று கூடி எங்கே சஃபாரி ரைடுங்க. இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே பாருங்கள் ஒவ்வொரு வெஹிக்கிளாக வச்சுருக்காங்களா, தனித்தனியாக ஒவ்வொரு வெஹிக்கிளாக வச்சு நம்மளை வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போய் அப்படியே சுற்றி காட்டுவாங்க. யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கோம், மண்ணை வாரி தலையில் போட்டுட்ருக்கோம். புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் விட்டு டப்பாங் போட்டுட்ருக்கோம், டப்பாங். இந்த பக்கம் போனோம்னா நம்மளுக்கு வந்து ஊட்டி போகும். நம்ம ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேராக பார்ப்போம். மச்சான் எங்கே பந்திப்பூர் போகலாமா? வேண்டாம், பெட்ரோல் வேற கம்மியாக இருக்கு. நம்ம இன்னொரு நாள் வரலாம். சரியா? நல்லா காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம இதுக்குன்னே தனியாக வரலான்டா மச்சான். ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் இங்கேருந்து பந்திப்பூர் போகலான்னு தான் நினச்சோம். அப்புறம் நம்ம இந்த லெஃப்ட்லேயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோங்க.